ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸல் எப்படி இருக்கிறோம் வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஏசி சப்ளை எஸ்எம்பிஎஸ் கொடுப்போம், எஸ்எம்பிஎஸ்ல கிடைக்கிற டிசி எடுத்துகிட்டு வந்து பிக்சல் எழுதி கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டிசி சப்ளை போயிட்டு பிக்சல் எழுதி கொடுக்குறோம். இது வந்து எளிமையா இதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன விஷயம் இன்னொரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிபி சின்ன பிசிபி டேட்டா ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சு பல பேருக்கு தெரியாத விஷயம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிடுச்சு, ஆனால் தனியாக வீடியோ போகிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் அமையல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் பிசிபி டேட்டாக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள பார்த்துமே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைபர் பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி ஃபிக்சல் சம்பந்தமான வீடியோஸ் போடும்போது நீங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மெகா கொண்டது. இது வந்து 3i மாடல். ஓகே, நீங்கள் வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி கண்ட்ரோலர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சென்ட்ரல் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம டேட்டா எடுக்க போகிறோம் சால்வ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஃபிக்சல் எல்இடி எடுத்துக்கோங்க. அந்த ஃபிக்சல் எல்இடி கனெக்ட் பண்ண ஃபீமேல் பின் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிசி பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக அந்த பவர் கேபிள் டாப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் யூஎஸ்பி. இந்த பின் எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எஸ்எம்டி கண்ட்ரோலர் காம்போனன்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் பின்னை வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ண போகிறோம். மைனஸ் ப்ளஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா சால்டர் பண்ண போகிறோம். ஓகே, சால்டர் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் அந்த டிசி பின்னு ஒன்று வந்து இருந்துச்சு பார்த்திங்களா, மெயில் பின்னு, அந்த பின்னும் இந்த யூஎஸ்பி பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்டி கண்ட்ரோலர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த பின் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸில் கொடுக்கலாம், மைனஸை வந்து மைனஸில் கொடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிறது டேட்டா வேறு, வழக்கமாக அந்த டேட்டாவில் எப்படி கொடுக்குமோ அதே மாதிரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசி சப்ளையில் ஏறி இருக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலர் நம்ம ரெடிமேடாக வாங்குறதுக்கும் ஸோ இந்த சின்ன பிசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வாங்குவோம் இல்லையா பெல்ட்டுக்கெலாம், இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா இதில் டிசைன்ஸ் நிறைய ஆட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக்ஸ்லாம் கவர் பண்ணி தராங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசி சப்ளையில் கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிற காம்போனண்ட்லாம் கொஞ்சம் பவர் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அந்த பிசிபியில் அந்த மாதிரி கிடையாது. இந்த பிசிபி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பவரும் கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும், அதோட கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி, இதோட விலையும் கம்மி தான். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதுக்கு மேலே எந்த ஒரு பேப்பரும் ஒரு பிளாஸ்டிக்கும் போட்டு தரமாட்டாங்க. ஜஸ்ட் இப்படி தான் வரும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கணும். ஓகே, இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா நான் வாங்கும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகிருக்கலாம். நான் ஒரு ப்ராடக்ட்டோட ரேட்டு சொல்கிறேன்னா அது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் எப்போயுமே ஸ்டேபிளான ஒரு ரேட்டு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு நான் எதுக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவீங்களா ஃபிக்சல் எல்இடி, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு வந்து நான் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணேன். நீங்கள் இதை கனெக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை கனெக்ட் பண்ணலாலும் உங்களோட விருப்பம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் வச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டச் ஆகாது இருக்கிறதுக்காக அந்த பிசிபியில். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி 8 வந்து பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இன்னொரு யூஎஸ்பி அந்த மேலே பவர் சோர்ஸ் கொடுக்குற சப்ளை இருந்தால் நீங்கள் பக்கத்தில் கொடுத்துட்டு அதை கூட நீங்கள் டபுள் சப்ளை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிக்சல் எல்இடிக்கு டேட்டா கனெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரியும். நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் பின்னும் மேல் பின்னும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா எஸ்எம்டி கண்ட்ரோலர் என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க. ஓகே, நல்லாவே எரியுது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்சல் எல்இடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆம்பியர் தேவைப்படும். ஒரு செட் ஃபிக்சல் எல்இடிக்கு 3 ஆம்பியர் தேவைப்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பேங்க்கில் 5 வோல்ட்டு 2 ஆம்பியர் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஏசியில் என்ன கொடுத்து ஏசி டிசியாக கன்வெர்ட் பண்ணி இது கொடுப்போம் பார்த்திங்களா, அதில் எவ்வளோ பிரைட்னஸ் கிடைக்குதோ அதே பிரைட்னஸ் இந்த பவர் பேங்க்லேயும் கிடைக்குது. ஓகே, இதில் ரன் ஆகிற டிசைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபி சின்ன எஸ்எம்டி கண்ட்ரோலர் ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, அதில் இருக்க டிசைன் தான் பார்த்திங்கன்னா ரன் ஆகுது.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஃபிக்சல் எல்இடி எரிவிக்கிறோம் இல்லையா, அந்த டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, மெயில் பின்னு, நம்ம முன்ன டிசி மெயில் பின் கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த கண்ட்ரோலரை. ஓகே, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பின் கொடுத்துருப்பாங்க அந்த கண்ட்ரோலரில். ஸோ இதோட பைலிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஃபிக்சல் எல்இடியை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி சப்ளை பவர் பேங்க்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், யூஎஸ்பி இப்போ கனெக்ட் பண்ணுற பவர் பேங்க்கில். ஓகே, இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணியிருப்போம், அதனால் லாஸ்ட் எஃபெக்ட் அப்படியே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ க்ரீன் கலர் ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலர், ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணால் ப்ளூ கலர் எழுதி பாருங்கள். இதை பற்றின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இந்த ரிமோட்டை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த ஃபிக்சல் எல்இடிக்கு என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, எஸ் டைப் ஜெட் டைப் அந்த மாதிரிலாம் ஸோ நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எடுத்துகிட்டு பக்கம் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நல்லாவே எரியுது. உங்கள்கிட்ட 2 யூஎஸ்பி இருந்திருந்தால் நீங்கள் டேட்டாக்கு தனியாகவும் ஃபிக்சல் தனியாகவும் கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்லா பிரைட்னஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்ட்ரோல் மூலிமா எரியுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக பிசிபி சொன்னேன் இல்லையா, அது மூலிமா எரியுது. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் மூலிமா எரிக்குது, ரிமோட் கண்ட்ரோலர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிசிபி டேட்டா மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. ஓகே, நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா பின் கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது 2 பிக்சல் செப்பரேட்டாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வரும். அதுக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கடையில் பெல்ட் டேட்டான்னு ஒன்று வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், எரியுதா எரியலையான்னு சொல்லிட்டு. நார்மலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் சுற்றி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டு கம்பெனி பேர் என்னவோ மேலே லேபிள் ஒட்டி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது 3 வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பின் எடுத்துகிட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயில் பின்னு ஃபீமேல் பின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குறோம்ல அந்த பிசிபி டேட்டா தான், அந்த பெல்ட்டுக்கு தனியாக வாங்குவோங்கள பார்த்திங்களா, அதோட டேட்டா தான் இது. அது வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோ ஆகுதான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது. இல்லை ஒரு வேளை உங்கள்கிட்ட பவர் பேங்க் எதுவும் இல்லை, நான் வந்து வேறு டிசி பவர் சப்ளையில் தான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டாக இருக்கணும். ஆம்பியர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 ஆம்பியர் 8 ஆம்பியர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாக கொடுக்கலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்பியர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சல் எல்இடி கொடுப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் எவ்வளோ கொடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆம்பியரை பொறுத்த வரையும் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்றும் ஆகாது. அதே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் ஃபிக்சல் எல்இடி கொஞ்சம் பாதிப்பு வரும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அந்த டேட்டாக்கும் இந்த டேட்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மி, இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இதில் கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னோம்னா இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிக்சல் சம்மந்தமாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சரியும் அதில் உங்கள் தமிழ். பாய்.